வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகலாம். மொத்தமாக முடித்துவிட்ட டெல்லியா, செங்கோட்டையை எடுத்த திடீர் முடிவு, செம சாக்கில் இபிஎஸ். வாங்க விரிவ முடியுமா கண்டார். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கூட பல பிரிவுகளாக இருந்த அதிமுக பிரிந்துள்ளதாம். அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா என கட்சி உட்கட்சி எல்லாம் பிரிந்து சிதறி கிடக்கும் நிலையில் தான் இப்பொழுது அரசியல் களமானது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறார். அதே சமயம்தான் அதிமுகவின் பொதுச்சான எடப்பாடி பழனிசாமியோ கட்சியை தன்வசம் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் கடந்த 9 வருடங்களாகவே தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் அதிமுகவுக்கு தோல்வி மட்டுமே கிடைத்துள்ளதாம். இதனால் தான் அதிமுக தொண்டர்களாம் அதிமுக மீது அதிருப்தியில் உள்ளார்களாம். அதாவது பிரிந்து சென்ற தலைவர்களை இணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் மறுபடியும் வெற்றி பெற முடியும் நிலைப்பாட்டில்தான் அவர்களது எண்ணங்களாக பிரதிபலிக்கிறதா. அதாவது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் என் கட்சி ஒருங்கிணைப்பு முயற்சியில் ஈடுபட்டு 10 நாட்கள் எடப்பாடி அவர்களுக்கு காலைக்கொடு ஒன்றை விதித்திருந்தார். இந்த நிலையில்தான் இதனைத் தொடர்ந்து அவரை கட்சியிலிருந்தே நீக்க இபிஎஸ் உத்தரவிட்டார். பிறகு டெல்லி சென்று செங்கோட்டையன் அமித்ஷா மற்றும் சந்தித்த போது பேசிய நிலையில் கூட இபிஎஸும் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்புக்கு பிறகுதான் செங்கோட்டையன் அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தார். இந்நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டமாக நடைபெற்றது. வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறதா. அது மட்டுமன்றி தமிழக அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிராகவே நாமக்கலில் கிட்னி திருட்டு, கரூர் கூட்ட நெரிசல் பதவி ஆகியவற்றிற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் கருப்பு பட்டையுடன் பேரவை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியான கருத்து வேறுபாடு காரணமாகவே அதிமுக கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்த்து வந்த செங்கோட்டையனும் கருப்பு பட்டை அணிந்து கலந்து கொண்டாராம். எனவேதான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பு தொடர்பாக குரல் கொடுத்த செங்கோட்டையன் எனக்கு பெரிய அளவில் ஆதரவில்லாத காரணத்தினால் பாஜகவின் தலைமையில் அறிவுறுத்தல் காரணமாக அமைதியாகிவிட்டதாக கூறப்படுகிறதா. இதனால் தான் இபிஎஸ் அவர் நிலைப்பாட்டில் அவர் நடவடிக்கைகளை பார்த்து மகிழ்ச்சி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது எடப்பாடிக்கு எதிராகவே செங்கோட்டையன் சில நாட்களாகவே இருந்து வந்த நிலையில்தான் அவரின் நிலைப்பாட்டில் இப்பொழுது மாற்றங்கள் சிறிது ஏற்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிறார். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது, அதாவது ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் தொகுதியில் அதிக செல்வாக்காக மிக்கவர்தான் செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்காக தனது பரப்புரையை மேற்கொள்வாரா, மக்களிடம் சென்று வாக்கு சேகரிப்பாரா என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரும் நிலைப்பாட்டில்தான் அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.